எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொக்கை சுட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெட்டி சுத்தம் பண்ணி அலசி வேக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு நல்லா மசிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரிசி மாவு தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சீனி, நான் டப்பிலேருந்து காட்டுறேன். சீனி எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு. ஸோ இப்போ செய்யும் முறையை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வந்து அவிச்சாச்சு. அவிச்சிட்டு இப்போ நல்லா மசிச்சுக்க போகிறோம். மசிச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மசிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது சூடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்புறம் வந்து பாலாக பிடிக்க போகிறோம் அழகா. ஸோ இந்த சூட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீனி தேவையான அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் இதில். ஸோ அந்த சூட்டிலே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து சீனி சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சு அப்புறம் உருண்டையாக பிடிச்சி அப்புறம் நான் பொரிக்கும் போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போட்டு பொரிக்கணும்னு. ஸோ ஆற வச்சிடலாம் சீனி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு சீனி போட்டுட்டேன். ஸோ உருண்டையாக பிடிச்சி நான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன் அழகாக. இது பாருங்கள், எனக்கு ஒரு 11 பால் வந்திருக்கு. ஸோ அந்த சீனி போட்டு சுட சுட இருக்கும் போதே சீனி நல்லா போட்டேன். சீனி போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி 11 பால் வந்திருக்கு எனக்கு வந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு உருண்டையை வந்து நம்ம வந்து அரிசி மாவில் டிப் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒன்றா எடுத்து அரிசி மாவில் டிப் பண்ணி எடுத்து போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ அனல் குறைவாக வச்சுக்கோங்க. சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ நான் டிப் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி போடுறது எப்படி பொரிக்கிறதுன்னு. ஸோ ஒன்றா மொல்லமாக வந்து நீங்கள் போட்டு டிப் பண்ணி எடுங்க. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழையாக இருக்குது. ஸோ இது நல்லாயிருக்கும் மழைக்கு சாப்பிட. எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகுது. ஸோ சூடாகட்டும். அதுக்கு இடையில் நம்ம வந்து இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி மாவில். தீ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரொம்ப தீ வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டிப் பண்ணியாச்சு இந்த குவைவை. ஸோ இதை வந்து நம்ம வந்து பொரிக்க போகிறோம். ஸோ ஒன்றா மெதுவாக போட்டு பொரிச்சிக்கலாம்.
ஸோ உருண்டை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரவுண்ட் ரவுண்ட் அழகாக. ஸோ இதை போட்டாச்சு, பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா மொல்லமாக திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க, அடுப்பை வந்து ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் வந்துடும், உள்ளுக்கு வந்து வேகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இதை எடுத்துடலாம், எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு, சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இனிப்பு, இந்த மொறுப்பு எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஸோ நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கு. இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. நான் ஒன்று எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, மசிச்சோன்னு நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன். சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.